ரவா கேசரி செய்வது மிகவும் எளிது. கல்யாண வீட்டு ஸ்டைலில் சுவையான ரவா கேசரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ. தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், சர்க்கரை 1½ கப், இனிப்பு அதிகம் தேவைப்படுபவர்கள் 2 கப் சேர்க்கலாம், நெய் ½ கப், தண்ணீர் 2½ முதல் 3 கப், முந்திரி திராட்சை தேவையான அளவு, ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை, கேசரி கலர் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு 1 சிட்டிகை, உப்பு ஒரு மிகச்சிறிய சிட்டிகை, இனிப்பை எடுத்துக்காட்டும். செய்முறை விளக்கம். வறுத்தல். முதலில் ஒரு வாணலியில் சிறிது நெய் ஊற்றி முந்திரி மற்றும் திராட்சையை பொன்னிறமாக வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வைக்கவும். ரவை வறுத்தல். அதே வாணலியில் ரவையை சேர்த்து மிதமான தீயால் வாசனை வரும் வரை வறுக்கவும். ரவை கருகிவிடக்கூடாது. ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு முறை வறுப்பது நல்லது. தண்ணீர் கொதிக்க வைத்தல். மற்றொரு பாத்திரத்தில் 3 கப் தண்ணீரை ஊற்றி நன்றாக கொதிக்க விடவும். தண்ணீர் கொதிக்கும்போது அதில் கேசரி கலர் மற்றும் 1 சிட்டிகை உப்பு சேர்க்கவும். ரவை சேர்த்தல். தண்ணீர் கொதித்ததும் அடுப்பை சிம்மில் வைத்துவிட்டு வறுத்த ரவையை மெதுவாக கொட்டி கைவிடாமல் கிளறவும். ரவை கட்டியாகாமல் பார்த்துக்கொள்ளவும். வேக வைத்தல். ரவை தண்ணீரை முழுமையாக ஈர்த்து வெந்ததும் ரவை வெந்த பிறகுதான் சர்க்கரை சேர்க்க வேண்டும். சர்க்கரையை சேர்த்து கிளறவும். சர்க்கரை கரைந்து கேசரி மீண்டும் சற்று இளகி வரும். நெய் சேர்த்தல். இப்போது மீதமுள்ள நெய்யை சிறிது சிறிதாக சேர்த்து கிளறிக்கொண்டே இருக்கவும். கேசரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் வரை கிளறவும். இறுதி கட்டம். கடைசியாக ஏலக்காய் தூள் மற்றும் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்து அடுப்பை அணைக்கவும். குறிப்பு: கேசரி ஆறிய பிறகு கெட்டியாகும் என்பதால் அடுப்பை அணைக்கும் போதே சற்று தளர்வாக இருக்கும்போதே இறக்கிவிடுவது நல்லது.